சரி, 2 பேரும் ஆசைப்படுறாங்களே, அவங்க ஒண்ணு சேரணும்னு நான் அவங்களுக்காக யோசிச்சா அதுக்குள்ள அவங்களுக்கு என்னங்க அவசரம்? ஐயோ மாப்ள, எங்களுக்கு எதுவும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றோமே, ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க, அதை நாங்க நம்பணுமா? இதுக்கப்புறம் எந்த சூழலையும் உங்களை நம்ப மாட்டேங்க. எங்க அம்மா உங்க எல்லாரையும் சரியா கடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா நான் தான் கஷ்டப்படுற குடும்பமாச்சே, உண்மையா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க நினைச்சேன். ஆனா நீங்க இப்ப பண்ணிருக்க காரியத்தை பார்த்தா தேவி கூட என்கிட்ட இருக்க பணத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தோணுது. விக்னேஷ், என்ன பேசுறீங்க? என்ன பார்த்தா இப்படி நினைக்கிறீங்க? ஹே, உன் தம்பி உன் குடும்பம் பண்ண காரியத்தால எனக்கு அப்படிதான் நினைக்க தோணுது. விக்னேஷ், நான் உசுரோடவே இருக்க மாட்டேன்டா. இனிமே இந்த ஊரெல்லாம் என்ன என்னடா பேசுவாங்க? அவங்க ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்காங்கடா. அவன் ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்து கட்டிக்கிட்டான்னு சொன்னா அது அவங்களுக்கு அவமானமே கிடையாது. ஆனா ஆனா பொண்ணை பெத்தவன் நான் தானடா. பாக்குறவங்க ஷாலினி ஒரு ஓடுகாலியாவும் அவளை நான் சரியா வளர்க்கலன்னு தான்டா சொல்லுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவமானத்துல என்னால உயிர் வாழ முடியாதுடா. உயிர் வாழவே முடியாதுடா. அத்தை, என்னமா? ஐயோ, இனி நான் உயிர் வாழவே முடியாது. நான் கொளுத்திட்டு செத்து போறேன். நான் போறேன். விட்டுற விக்னேஷ். என்னால இப்படி வாழ முடியாது. செத்து போறேன். என்னமா பண்றீங்க? மானத்தை இழந்து இது வேதவள்ளி உயிரோடு வாழறதை விட நான் சாகிறதே மேல். செத்து போறேன். என்ன தடுக்காதடா விக்னேஷ். சொன்ன கேளுங்க, நீங்க முதல்ல வெளில வாங்க.